முசிறி அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து இருக்கிறது திருங்கோய்மலை கோவில். மேரு மலையின் ஒரு சிகரம் இந்த மலைக்கோவில். மலைக்கோவில் தெய்வம் மரகதேஸ்வரர், உடனுறை அம்பாள் மரகதாம்பிகை. கோவிலை கட்டியவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. சுமார் 1000 வருடம் பழமையான கோவில். 500 மலைப்படிகட்டுகள் கொண்ட மலைக்கோவில். இம்மலைக்கோவில் சிவன் மற்றும் சக்தி என 2 மலைகள் ஒன்றாக அமைந்து உள்ளது. இம்மலைக்கோவில் இறைவனை சிவராத்திரி நாட்களில் சூரிய பகவான் வழிபடுவது வழக்கமான ஒன்றாகும். அம்பாள், பார்வதி தேவி, அகத்தியர், பிரம்மதேவர், பெருமாள் போன்றோர் வழிபட்ட சிவஸ்தலம். மலைக்கு உகந்த மரம் புளிய மரம். அம்பாள் பார்வதி தேவி இம்மலையில் பூஜை செய்து இறைவனை வழிபட்டதால் சிவசக்தி மலை என்றும் கூறுவர். அகத்தியர் சீடர்களுடன் காலை கடம்பர், நண்பகல் ரத்தினகிரியை தரிசித்து காலதாமதம் அடைய மாலை மரகதேஸ்வரர் தரிசனம் பெற ஈயாக உருமாறி தரிசனம் செய்ததால் இங்கோய்மலை. படைக்கும் தொழிலில் அலுப்பு கொண்ட பிரம்மதேவர் இங்கு வந்து பூஜை செய்த பலனாக தன் தொழிலின் சிறப்பை உணர்ந்தார். பெருமாள் இங்கு பூஜை செய்த பலனாக மனிதர்களைக் காக்கும் வல்லமை பெற்றார். ஒரு சமயம் இறைவன் சுந்தரர் தரிசிக்க வருவதை அறிந்து கொண்டு மலைக்கு உகந்த மரமான புளிய மரத்தில் மறைந்து கொள்கிறார். அவரை தரிசிக்க வந்த சுந்தரர் பாடல் பாடி இறைவனை காண நினைத்தார். மறைந்து இருந்த இறைவன் பாடல் பரிசாக ஒரு தங்கப் புளியை அவர் மீது எறிந்தார். கோபம் கொண்ட சுந்தரர் இறைவன் புளிய மரத்தில் ஒளிந்து இருப்பதை அறிந்து தான் காணவந்த இறைவனை மறைய இடம் அளித்த புளிய மரம் இம்மலையில் இல்லாமல் போகும்படி சாபம் இட்டார். ஆதலால் இம்மலையில் புளிய மரம் இல்லாமல் போனது. போகர் இம்மலையில் வழிபட்டு மலையை சுற்றி உள்ள பல நீர்நிலைகளையும் பயன்படுத்தி 9 வகையான பாசனம், 9 வகையான விறகு, 1000 வடிகட்டி பயன்படுத்தி சுமார் 100 ஆண்டுகளில் பழனி முருகன் கோவில் சிலையை செய்து வழங்கியுள்ளார். அதற்கு ஆதாரமாக இங்கு அவருக்கு மண்டபமும் அவரது ஓலைச்சுவடியும் அதில் அவர் 6 சிலை செய்த குறிப்பும் அடங்கிய ஓலைச்சுவடி பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்தில் நண்பகல் போகருக்கு குரு பூஜை அன்னதானமும் நடைபெறுகிறது. போகர் மண்டபத்தின் முன் சிறப்பு விளக்கு கம்பம் இடம்பெற்றுள்ளது. இந்த மலைக்கோவில் இறைவன் மரகதேஸ்வரர் பெயர்க்கு ஏற்றாற்போல் பச்சை நிறத்தில் ஒளிரும் தன்மையுடன் காட்சி அளிக்கின்றார். மூலவர் சந்நிதியில் ஒரு புறம் மூல முதல் கடவுள் விநாயகர், மற்றொரு புறம் சிவனின் அவதாரத்தின் ஒன்றான அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சி அளிக்கிறார். மூலவர் சந்நிதிக்கும் அம்பாள் சந்நிதிக்கும் இடையில் முருகன் தனி சந்நிதி கொண்டு அருள் வழங்குகின்றார். மூலவர் சந்நிதிக்கு எதிரே முகப்பு மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தில் கோவிலின் சிறப்பு கொடிமரம், விநாயகர், பெரிய மற்றும் சிறிய பைரவர், பிச்சாண்டர், நவகிரகங்கள் ஆகிய தெய்வங்கள் அருள் வழங்குகின்றனர். இக்கோவில் சிறப்பாக இறைவனை வணங்கி அன்னதானம் வழங்கினால் பெரிய செல்வந்தர் ஆகலாம் என்பது ஐதீகம்.